இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. நாங்களும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம். எங்களுடைய தலைவர் சொன்னார், நாங்களும் சட்டசபையில் பேச சொன்னோம், நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறீங்க, அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியாது, ஆனால் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்கள், ஒரு ரோடு மேப் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு தொடர்ந்து இந்த அரசியலை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு, அதிகாரியோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உடனே இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு பட்ஜெட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்டில் எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு பேரை மாற்றிருக்கிறாங்க. இல்லை இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு துறையை பற்றி பேசும்பொழுது நிதியமைச்சர் பேசும்போதும் ஒரு குறிப்பிட்டு பேசுறாரு. பட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும், அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அன்பு சோலைன்னு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு அது பேரை மாற்றி இன்னைக்கு முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய தலைவர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்கள் தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20,000 லேப்டாப் 20 லட்சம் அறிவிச்சோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்னைக்கு பேரை மாற்றி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதோட பேரை மாற்றி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாடல் ஸ்கூல்ஸு, அது தகைசால் பள்ளிகள், அதோட பேரை மாற்றிருக்கிறாங்க. முதல்வர் படைப்பாகங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதை இன்னைக்கு டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நன்னிலம் திட்டம், அதற்கு பேரை மாற்றி இன்னைக்கு மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் தலைமையிலான அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி, இப்படி பல்வேறு சமூக நலத்திட்டங்கள்னு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில்
பார்த்தீங்கன்னா கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட்டு 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சி முதல் முறையாக குறைச்சி 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கி இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காவேரியில் தண்ணி வரல, ஆடி 18 அன்னைக்கு கூட தண்ணி வராத ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.